வணக்கம். இரட்டையர்கள் 14ஆம் நூற்றாண்டினர். ஊர் சோனாட்டு. ஆலந்துறை. செங்குந்த மரபினர். ஒருவர் குருடர், மற்றவர் முடவர். சேர்ந்தே இருந்ததால் இரட்டையர் எனப்பட்டனர். இயற்பெயர் இளஞ்சூரி, முதுசூரி. முடவரைக் குருடர் சுமக்க, முடவர் வழிகாட்ட இருவரும் பல இடங்கள் சுற்றித் திரிந்து பாடினர். ஒருவர் ஒரு பாடலின் முற்பகுதியைப் பாட, மற்றவர் பிற்பகுதியைப் பாடி முடிப்பர். ராஜநாராயண சம்புவராயன், பக்கபாகை வரவதி ஆட்கொண்டான் போன்ற அரசர்கள் இரட்டையர்களைப் போற்றினர். காளமேகப் புலவர் இவர்களிடம் நட்புக் கொண்டிருந்தார் என்பர். நூல்கள். இவர்கள் எழுதிய நூல்கள்: தில்லைக் கலம்பகம், திருவாமாத்தூர்க் கலம்பகம், கச்சிக் கலம்பகம், மாதைக் கலம்பகம், ஏகாம்பரநாதர் உலா, மூவர் அம்மானை, தியாகேசர் பஞ்சரத்தினம். தனிப்பாடல் திரட்டில் 12 பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. பக்திச் சுவை, நகைச்சுவை, சிலேடைச் சுவையில் பாட வல்லவர்கள். கலம்பகத்திற்கு இரட்டையர் எனப் புகழ் பெற்றவர்கள். அப்பிலே தோய்த்திட்டு அடுத்தடுத்து நாம் அதனைத் தப்பினால் நம்மை அது தப்பாதோ. இப்புவியில் இக்கலிங்கம் போனால் என்ன, ஏகலிங்கம் மாமதுரைக்குச் சொக்கலிங்கம் தான் இருக்கச் சொல் என்று இவர்கள் ஒருவருக்கு ஒருவர் துணி துவைக்கும் பொழுது அந்தத் துணி குருடர்க்கு தெரியவில்லை செல்வது. அவ்வாறு செல்வது தெரியாமல் இருப்பதைக் கண்டு கரையில் வீற்றிருக்கின்ற முடவர் போய் எடுத்துக் கொள் என்று சொல்வதற்கு முடியாமல், அப்பிலே தோய்த்திட்டு அடுத்தடுத்து நாம் அதனைத் தப்பினால் நம்மை அது தப்பாதோ. துணி விலகி உன்னை விட்டுச் செல்கின்றது, அதை எடு என்று சொல்ல, அதற்கு அந்தக் குருடர் சொல்கின்றார்: இப்புவியில் இக்கலிங்கம் போனால் என்ன, கலிங்கம் என்றால் ஆடை, இக்கலிங்கம் போனால் என்ன, ஏகலிங்கம் மாமதுரைச் சொக்கலிங்கம் தான் இருக்கச் சொல். நமக்கு எப்பொழுதும் சொக்கலிங்கரே துணையாக இருப்பார் என்று சொல்ல, இவ்வாறு அவர்களுக்குள் ஒருவர் பாட ஒருவர் முடிப்பார்கள். கண்பாய கலம்பகத்திற்கு இரட்டையர்கள் என்னும் செய்தியினைக் கேட்டுச் சுவைத்தோம். தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.